அவர் பிரதர்ஹுட். திஸ் இஸ் வெட்டி டாக் சங்கம். நான் உங்க ஜி டாக்கர். இப்பதான் நாங்க வெட்டியா ஒரு சங்கத்த தொறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா, வெட்டியா பேசிக்கிட்டு இருப்போம். வாங்க. அந்த காலத்துல நம்ம சைல்ட்ஹுட்ல நெறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்போம். லைக் சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ் மாரி ஏகப்பட்ட கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்போம். அத நம்ம எப்படி ப்ளே பண்ணியிருப்போம்? நம்ம அம்மா, அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கே தெரியாம அவங்க ஃபோன திருடுறது. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவங்கள்ட்டேருந்து நம்ம ஃபோன தெரியாம வாங்கிட்டு வந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நெறைய ப்ளே பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எத்தன லெவல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கெத்து காட்டியிருப்போம். இது மாரி நெறைய நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கும். அத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம Play Storeல நெறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்போம், பார்த்திருப்போம். அப்படி பார்த்த கேம் தான் லிம்போ. இந்த கேம நெறைய பேர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா பண்ண முடியாது. ஏன்னா அப்பயே தான் இந்த கேம காசுக்கு விட்டானே. நம்ம வீட்லலாம் ரூ. 5 குடுக்குறதே கஷ்டம். அதுல நம்ம எப்படி அவ்வளோ பெரிய கேம காசு குடுத்து வாங்க முடியும்? அதனாலேயே இந்த கேம நெறைய பேர் நம்ம ப்ளே பண்ணாம போயிருப்போம். அப்படி இந்த சேனலுக்கு என்னடா ஃபர்ஸ்ட் வீடியோவா போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நெறைய கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான், எனக்கு புடிச்ச யூடியூபரோட பிளேலிஸ்ட்ல இந்த கேம பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த கேம் நம்ம அப்பயே விளையாண்டோம். ஆனா விளையாட முடியாம போயிருச்சே. சரி அப்ப இந்த கேமே ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போட்டதாங்க இந்த வீடியோவே. What is I'm saying? போதும், போதும். உங்களுக்கு நாஸ்டால்ஜிக் மெமரி குடுத்ததெல்லாம் போதும். இப்ப என்னோட கருத்துக்கு வாங்க போவோம். ஓகே பிரதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேம் ஒருத்தன் காசுக்கு விட்டான்ல, அவன் தான் பிளேட் இட். இந்த கேம 2டே பேர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா, ஆரன் ஜென்சன் அண்ட் டைனோ பேட்லி. இவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல 2 பேரா இருந்தாலும், லேட்டரா 16 பேர் சேர்ந்து தான் இந்த கேம ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்ப நான் உருட்ட போறது என்ன அப்புட்ன்னா, இந்த கேம பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு குட்டி ஸ்டோரியா, இண்டி கேம்ஸ் அப்டின்னா என்ன? அப்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இண்டி கேம்ஸ் அப்டிங்கிறது, ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்பிள் எந்த ஒரு பெரிய பப்ளிஷரோட ஹெல்ப்பும் இல்லாம டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்றது தான் இண்டி கேம்ஸ். இந்த இண்டி கேம் ஜான்ரா பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோல அத பத்தி சொல்லி உங்க எல்லாரையும் அருவ போட நான் விரும்பல. இந்த மாரியான கேம்ஸ் பொதுவா ஒரு காட் ஆஃப் வார் மாரியோ, இல்ல ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் மாரியோ, பெரிய ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இல்லாம, பெரிய என்விரான்மென்ட் அந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் இல்லாம, ஒரு அதுக்கு குடுக்கப்பட்ட ஸ்டோரி அண்ட் அந்த வேர்ல்டுல பட்டைய கிளப்பியிருக்கும். எனக்கு இந்த கேம்ல நல்ல விஷயமா நான் நெனைக்கிறது, இந்த கேமோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தாங்க. அது நல்ல ஒரு செம்ம ஹாரரான எஃபெக்ட்ட உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். அத சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் எல்லாம் பக்காவா இருக்கும். இந்த கேம் எல்லா விஷயத்தையும் ஒரு 2டி பிளாட்ஃபார்ம்ல குடுத்தான்ல, அங்க நிக்கிறான் எங்க தலைவன் பிளே டெட். இந்த கேம ஒரு பசில் சால்விங் கேம் தான். எத்தன பேருக்கு இந்த மாரி பசில் சால்விங் கேம்ஸ் எல்லாம் புடிக்கும்னு சொல்லுங்க. நான் ஏன் கேட்டேன்னா, இந்த பசில் சால்விங் கேம்ஸ் எல்லாம் எனக்கு அவ்ளோ ட்ரிகர் ஆக்கும். உங்கள அந்த மாரி ஆக்கியிருக்கான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓடுவீங்க, குதிப்பீங்க, அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுவீங்க. இந்த மாரியான கண்ட்ரோல்ஸ வச்சு ஒரு நல்ல கேம பிரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே தலைவன் தான். இந்த கேம் எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் போகும். போக, போக வச்சு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இதுல எந்த இடத்துலயும் ஒரு ஹிண்ட் கூட இருக்காது. இந்த லெவல எப்படி முடிக்கிறதுன்னு. ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா பிளேடெட்ட, அவன் சொல்றான், இந்த கேமோட ஸ்டைலுக்கு பேரு தான் ட்ரையல் அண்ட் டெத். அதாவது எல்லா லெவலையும் நான் செத்து செத்து தான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணணுமா. இந்த கேம்ல ஸ்பைடர் ஒண்ணு வரும். அதெல்லாம் செம்மையா பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பைடரு நம்மள கொல்லும்போது, செமையான ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் அதுக்கு குடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பக்காவா இருக்கும். சரி, சரி. இதுவரைக்கும் பேசினதெல்லாம் வளவள கொழவழன்னு பேசினதெல்லாம் போதும். இப்போ இந்த கேமோட மெயினான கான்செப்ட்க்கு வருவோம். இந்த கேமோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பேர் தெரியாத பையன் எட்ஜ் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற இடத்துல மாட்டிக்கிட்டான். அதுல இருந்து அவன் எப்படி அதுல இருக்கிற எல்லா பசிலையும் சால்வ் பண்ணி, அவன் தங்கச்சிய மீட் பண்றான் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லைன். ஆனா நீங்க இத ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த மொத்த ஸ்டோரியும் புரியும். இந்த கேம ப்ளே பண்ணி பாருன்னு நீ சொல்றியே தவிர, நாங்க எதுல ப்ளே பண்றதுன்னு சொல்லேன்னு கேட்கிறீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கேம் PlayStation, Xbox, PC அண்ட் Android அண்ட் iOS எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு. இப்போ இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அதுக்கு என்னன்னா, நம்மளோட எபிக் வந்து இந்த கேம ஃப்ரீயாவே குடுத்துருக்கான். யாரெல்லாம் கிளைம் பண்ணாம இருக்கீங்களோ, கண்டிப்பா கிளைம் பண்ணிடுங்க. இந்த கேம்லாம் ஏன்டா நான் கிளைம் பண்ணேன்னு கேட்காதீங்க. கிளைம் பண்ணீங்கன்னா, நீங்க விளையாண்டு பாருங்க. செம ஒர்த்தான கேம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ரேண்ட்ட மட்டும் சொல்லிக்கிறேன் மை பிரதர்ஹுட்ஸ். இந்த கேமுக்கு ரிவ்யூ போடணும்னு நான் காசு குடுத்து வாங்கி ப்ளே பண்ணேன். இந்த கேம நான் ப்ளே பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த நாள் எபிக்ல ஃப்ரீயா குடுக்குறான். எனக்கு மனசே கேட்கல. எனக்கு வெறியா வருது ப்ரோ எனக்கு. வெறியா வருது. எடிட்டர் என்னடா ரிவ்யூன்னு சொன்னேன். ஆனா இந்த கேமுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லாம முட்ட குடுத்துக்கிட்டே இருக்கியே! அப்படின்னு நான் கேட்கல. சப்ஸ்கிரைப் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு நான் சொன்னேன்.
எனக்கு இந்த கேம்ல நெகட்டிவ் அப்புட்ன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். அதாவது ரொம்ப ஹார்டான லெவல்ஸ் போக போக, அதுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லாம இருக்கிறத தாண்டி, எனக்கு வேற எந்த ஒரு குறையும் சொல்றதுக்கு இல்ல. என்னடா இவன் முட்டு குடுத்துட்டே இருக்கான்லாம் நெனைக்காதீங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்க விளையாண்டு பாருங்க. குறைன்னு ஏதாவது இருந்தா சொல்லலாம். குறை இல்லங்க. ஆனா வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன். குறை சொல்லணும்னு இல்லங்க. குறை இல்லங்க. அப்படி சோ பிரதர்ஹுட்ஸ் நம்ம இப்ப நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். அன்டில் தென் ஐ அம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதர்ஹுட் அண்ட் வெட்டி டாக் சங்கம். நம்ம இன்னொரு வீடியோல இதே பிரதர்ஹுட் நம்ம சந்திப்போம். ஓகே. அன்டில் தென் பை பை.